இல்ல லாஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க, நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்துல அமேசான்ல எக்கச்சக்கமா குமிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலா இங்க பிரைவேட்ல அனுப்புற கொரியர்லயும் 492 மேல வந்திருந்தது. சோ நான் எதிர்பார்க்கவே இல்ல, அவ்வளவு ஒரு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல, இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து சேர்ந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஒரு நாள்ல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 மெசேஜுக்கு மேல வந்து வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அதுல புக் ஆனது 2500 ஆர்டர்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. 2500 ஆர்டர்ஸ்லயும் கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் லாஸ் பவுடர் வந்து புக் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி மிராக்கிள் நடக்குமான்னு தெரியல, ஆனா அந்த அதிசயம் வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு நாள் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்ல 2500 ஆர்டர்ஸ், 1000 கிலோ வெயிட் லாஸ் படி புக் ஆயிருக்கு. அது கூடவே நம்ம காம்போ பேக் ஆஃபரா வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல. அதுல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் நாங்க கணக்கே எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் படி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலான்ட்டு அது நாங்க இன்னும் அதுக்கான ப்ராசஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அதுதான் எனக்கு கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு 10 ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் நம்பி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த நிறைய வீடியோஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி போட்ட ஃபீட்பேக் ஆனது இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, புதுசா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமா அந்த 2500 ஆர்டர்ல வந்து 1000 பேர் வந்து ரிட்டர்ன் ஆர்டர்ஸ். ஸோ ஏற்கனவே 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினவங்க எல்லாருமே 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வந்து 1000 பேர்கிட்ட அவங்க புக் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். சமல்ல, உண்மையான சூப்பர். அதே மாதிரி 24 ஹவர்ஸ்ல 4000 மெசேஜஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. எங்களுக்கு ரிப்ளைவே கொடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. கண்டினியூஸா வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வினாடிக்கு வினாடி அவ்வளவு மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. அதுல புக் ஆனது 2500 ஆர்டர்ஸ். அந்த ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம், நாட்டுல இவ்வளவு பேர் வந்து உடனடியால கஷ்டப்படுறாங்க தான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதுக்கு ஒரு தீர்வா தான் நம்மளோட வெயிட் லாஸ் பொடி இருந்துட்டு இருக்குங்க. அதுல முக்கியமா இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்த ஆடியோ இருக்கு பாருங்க, அது சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்றது நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 3 கிலோ தான் ரெடியூஸ் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன். சோ அதையும் தாண்டி நான் சொன்னதை விட ஒரு 5 கிலோ வந்து நிறைய பேர் குறைச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் வந்து காம்போ ஆஃபர்ல வாங்கி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் மூலமாவும் ஆடியோ மூலமாவும் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு மிராக்கிளான விஷயம், உங்களுக்கும் வந்து இது நம்பவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அந்த ஆடியோ நான் கனெக்ட் பண்றேன். வணக்கம் மேம், என் பேர் பூமா. லைவ்ல கூட என் பேர் ஹாய் பூமான்னு போட்டிருந்தீங்க, வாய்ஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். லைவ்ல என் பேர் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள்கிட்ட வெயிட் லாஸ் ப்ராடக்ட் தீபாவளிக்கு முதல் நாள் நான் போட்டிருந்தேன், ஆஃபர் போட்டிருந்தேன். நான் ஒரு வாரமாக அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேம். லைட்டாக அதில் கொஞ்சம் கசப்பு இருக்குது. லெமன் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்போ அந்த கசப்பு தெரியல. நல்ல ஒரு ஓமம் ஃப்ளேவர் வருது. அதில் நல்ல செரிமானம் ஆகுது. உங்கள் ப்ராடக்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து எனக்கு செரிமானம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. சாப்பிட்டா ரொம்ப அப்படியே ஹைஜீனிக்காகவே இருக்கும். எடுக்க எனக்கு இப்போ நான் குடிச்சேன்னா 2 நிமிஷத்துல 3 ஷேப்போ நல்லா வந்துடுது. அந்தளவுக்கு காலையிலேயும் மாலையும் செரிமானம். இன்னொன்று ஓப்பனாக சொல்ல வேண்டிய விஷயம், தப்பாக எடுத்துக்க வேணாம், மோஷன் நல்லா போகுது மேம். ஒரு 2 நாளைக்கு 2 டைம் நல்லா ஒரு, ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டப்படுவேன். இப்போ அந்த ப்ராடக்ட் எடுக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்க கழிவெல்லாம் நீங்குது மேம். சீரியஸ்லி நான் உணர்ந்தது இந்த ஒரு வாரத்தில் அவ்வளோ மேஜிக் பண்ணுது உங்கள் ப்ராடக்ட்டு. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் மேம், வெயிட் லாஸ் ஆயிடுவேங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற தோன்ற அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட் என்னை யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா எனக்கு கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் இந்த ப்ராடக்டை. திருக்கொள்ளிக்காடு போயிருந்தோம், டிஃபன் பாக்ஸில் கொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கலக்கி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக குடித்தேன். காலையில் குடித்தேன், மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டு கிளம்பி போயிருந்தோம், நைட்டும் எடுத்துக்கிட்டேன், காலையிலேயும் எடுத்துக்கிட்டேன். உங்கள் ப்ராடக்ட்டை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுறேன் மேம். ஏன்னா அதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. அதுக்கு எனக்கு ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. சீரியஸ்லி உடம்பு கொஞ்சம் லேஸ் ஆகுது. ஒரு உடம்புலேருந்து கொஞ்சம் காற்று இறங்கினா எப்படி இருக்கும், இப்போ பலூன் பெருசாக இருக்குன்னா அதுலேருந்து காற்று இறக்குனா பலூன் லேஸ் ஆகும், அது மாதிரி இருக்குது இப்போ என் உடம்பு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கெலாம் நீங்கள் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் இல்லை, இந்த ப்ராடக்ட் இல்லாமல் நீங்கள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கிட்டீங்க. எங்கள் வீட்டுக்கார் சத்தியமாக நம்பலை. ஆனால் அவர் நான் பண்ண ஒவ்வொரு சிம்டம்ஸ் பார்த்துட்டு பரவாயில்லையே உனக்கு ஓகேவா, எதுவும் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளரணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் மேம்.
எங்கள மாரி நெறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ற உங்களோட ஜேர்னி இன்னும் தொடரணும். அத நாங்க ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. எனக்கு கன்னம்லாம் ஜப்பியா இருக்கும். ஏன்னா என் வீட்ல புதுக்கோட்டை. நான் ஊருக்கு போயிருந்தப்ப கேட்டாங்க. "என்னடி ப்ராடக்ட் சாப்பிடுறியே ஆர்டர் போட்டு குடுத்தாரு உங்க வீட்டுக்காரர். 2 வருஷமா கெஞ்சி கேட்டு இந்த வருஷம் போட்டு குடுத்தாரு தீபாவளிக்கு. சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு அந்த ஜப்பியா இருந்ததெல்லாம் கொஞ்சம் இறங்குன மாதிரி இருக்கே என்ன அப்படின்னாங்க. இப்போ 1 வாரம் தான்ப்பா சாப்பிட்ருக்கேன். இந்த மாசம் ஒரு 40 நாள் கண்டினியூ பண்றேன். பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன் எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா குறைஞ்சிருந்து தான் தோணுது. ரிலேஷன் எல்லாருமே கேட்டாங்க. பரவாயில்ல பூமா ஆக்டிவா இருக்கா, சோம்பேறித்தனமா இருப்பாளே, நல்லா நடக்கிறா, ஓடுறா, என்ன மேஜிக் இது அப்படின்னு எல்லார்ட்டையும் உங்க நம்பரை கொடுத்துட்டேன். பெரியக்கா, சின்னக்கால. ஏன்னா அவங்களுக்கு பெரியக்கா தைராய்டு ப்ராப்ளத்துல கஷ்டப்பட்டாங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ண பேசுங்க மேம். என் பேர் சொல்லி கூட பேசுவாங்க, பேசுங்க. இன்னைக்கு தான் உங்க நம்பரை நான் 2-3 பேர்கிட்ட கொடுத்தேன் ரிலேஷன்கிட்ட. ஏன்னா நான் எடுத்துட்டு போன ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க. என்னமோ கலக்கி கலக்கி 1 வாரமா புள்ள குடிக்குதே நமக்கு தெரியாம அப்படின்னு. ஓப்பனா சொல்லிட்டேன். நம்மளால அவங்க நல்லா அந்த சந்தோஷம் தான். நீங்க எப்படி எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்து நாங்க வளர்றோம். நாங்களும் அப்படித்தானே நினைக்கணும். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னாக்கா நான் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னன்னு சொன்னால், ஏற்கனவே உங்கள்கிட்ட வெயிட் லாஸ் பவுடர் வந்து வாங்கி குடிச்சு நான் 20 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன்க்கா. இப்போ அதோட வந்து சேர்ந்து உங்களுக்கு நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. இப்போ வந்து 1 மந்த்தான வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ஈவினிங் வந்து நான் ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அதோட டயட்டு, எக்ஸசைஸ் ஃபாலோ எல்லாமே நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ 22 கேஜி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டால், எனக்கு வந்து பீரியட்ஸே வந்து 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி பிசிஓடி இருந்துச்சுக்கா. எனக்கு பிசிஓடி இருந்துச்சு கொஞ்சம். அதில் 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி, 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி இப்படி நார்மலாக வராதுக்கா. வந்தாலும் ரொம்ப ஓவர் ஃப்ளோவிங்காக இருக்கும். இப்போ இந்த ட்ரிங்க் எடுத்து இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துகிட்டு இருக்கும்போது 35 டேஸில் வந்துட்டு இருந்துச்சுக்கா பீரியட்ஸ். எனக்கு 35 டேஸ் தான் வரும், ஒரு 3 டேஸில் இருக்கும், அப்போ கரெக்டாக நின்றுரும்க்கா. இப்போ இந்த வாட்டி எனக்கு என்னன்னு கேட்டால், அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் சேர்த்து எடுக்கும்போது கரெக்டாக எனக்கு 30 டே எனக்கு வந்துச்சுக்கா. 30 டே அன்னைக்கு மாத்திரை போட்டால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இப்படி வரும் அந்த மாரிக்கா. அதாவது ஒவ்வொரு பொண்ணுக்குமே இந்த பீரியட் சர்க்கிள் வந்து 28லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கும்போது இந்த மந்த் எனக்கு வந்து 30லே கரெக்டாக வந்துட்டுக்கா. 30லேயே கரெக்டாக வந்து ஒரு 3 டேஸ் தான்க்கா இருந்துச்சு. கரெக்டாக நார்மலாக அப்படியே கரெக்டாக ஆகிட்டுக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. உங்கள் ப்ராடக்ட் வந்துக்கா ஒரு பெண்களுடைய கர்ப்பப்பையே வந்து ஒரு காப்பாற்றி கொடுத்துருக்குக்கா. அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லைக்கா. ஒரு ஒரு அதாவது ஒரு குழந்தை உருவாகிறது அந்த கர்ப்பப்பை தான், அந்த புனிதமான இடம். அந்த கர்ப்பப்பையை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக மேம்படுத்தி கொடுத்துருக்குங்க. அவங்க வெயிட் லாஸோடைய உங்கள் குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடரும் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் ரொம்ப செமையாக இருக்குக்கா. ரொம்ப இந்த மாதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கா. எப்போதும் இப்போ வெயிட் லாஸ் பவுடர் எடுத்து 35 டேஸு 33 டேஸில் வந்துட்டு இருந்துச்சுக்கா. இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்து 30 டேலேக்கா. கரெக்டாக 30 டே அன்னைக்கு எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டுருக்கா. வந்து 3 டேஸில் இருந்து இப்போ நார்மல் ஆகிட்டுக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. லைஃப் லாங் வந்து உங்களுடைய குட் பேபியோட அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் பவுடரும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க்கா. அருமையான ப்ராடக்ட்டுக்கா. ஏன் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, என்னை மாரி எத்தனையோ பெண்கள் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா பேருக்குமே இப்போ வந்து நார்மலாக வந்து பீரியட்ஸுங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் உங்களுடைய வெயிட் லாஸ் பவுடரையும் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் நம்பி வாங்கி குடிக்கலாம்க்கா. குடித்து என்ன மாரி எல்லாருமே வந்து க்யூர் ஆகி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான்க்கா எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். நான் பண்ணுற புண்ணியமாக நினைக்கிறேன்க்கா. நீங்கள் எவ்வளோ அந்த பவுடரையும் ட்ரிங்கையும் கொடுத்து புண்ணியத்தை கொடுக்குறீங்களோ, நான் இந்த ரிவ்யூ கொடுத்து என்ன மாரி பல பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான்க்கா நான் ரிவ்யூ கொடுத்தேன். ரொம்ப நான் ஹாப்பியாக வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன்க்கா. திங்கக்கிழமை அதுவுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. இந்த மந்த் எனக்கு கரெக்டாக 30 டேலே பீரியட்ஸ் வந்துட்டுக்கா. வெயிட் லாஸ் ட்ரிங்கோட சேர்த்து எடுக்கும்போது சூப்பர் ப்ராடக்ட்டுக்கா. இதே நீங்கள் வந்து குட் பேபி வந்து குட் ஹெல்த்தோடு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கக்கா. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க்கா. கீப் இட் அப்க்கா. காட் பிளஸ் யூக்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹலோ. ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களாங்கக்கா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சாரி, காலையில இருந்து கொஞ்சம் வேலைங்களா, அதனால வீட்ல கொஞ்சம் பண்ண முடியல. பரவாயில்லங்கக்கா. இதுல போய் என்னங்கக்கா ஆ, இருக்கு? நாங்க வந்து பிப்ரவரி மாசம் வந்து பவுடர் ஆர்டர் பண்ணோம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நாங்க ஆர்டர் பண்ணோம். கலர் ஓகே. தாமரை இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 டேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓ, சரிங்க மேம். அதனால அவங்க அந்த 5 டேஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல இருந்து எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடுச்சு. நான் அப்பயே மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சேன்னா பவுடர் ஃபுல்லா தீர்த்தோம். ஆர்டர் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்க்கா. அந்த பவுடர் இருந்தது. அது ஓகே, வேஸ்ட் ஓகேங்க. பண்ணவும் மனசு வரல. சரி அவங்க தான் வெயிட் லாஸ் பண்ணலன்ட்டாங்க. நம்மளாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். எனக்கும் எந்த ஒரு டயட்டும் இல்லைங்கக்கா. எக்ஸசைஸ் இல்ல, வாக்கிங் இல்ல.
ம். வெறும் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி 6 கேஜி வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகே மேம். ம். அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு ஒரு 10 நாள் வந்து சொல்ல போனீங்கன்னா, போன மாசம்லாம் ரெகுலரா குடிக்கலங்கக்கா. இந்த மாசம் மட்டும் தான் ரெகுலரா குடிச்சோம் நாங்க. ம், ம். குடிச்சோம். ஆனா இது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பீரியட்ஸ் வந்துரும். ஆமாங்க. அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் நல்லாவே சரியாகும் எடுத்துக்கும்போது. கரெக்ட்டா வந்ததுங்க்கா. இந்த தடவ ம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க்கா. ஓ! சரி அதுதான் காலையிலயும் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு கால் பண்ணேங்க்கா. கட் பண்ணிட்டீங்களா? சரி, சரி சரிங்க. உங்களுக்கும் ஒர்க் இருக்கும் அப்டின்ட்டு தாங்க்கா பரவால்ல அப்டின்னு விட்டுட்டேன். அதாங்க பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதால கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்களா, அதனால தான் அது சரி ஃப்ரீ ஆயிட்டு ம். பேசிக்கலாம் ரிலாக்ஸா அப்டின்ட்டு தான் அப்புறம் கால் பண்ணேன். சரிங்கக்கா. ரொம்ப ஆ சந்தோஷமா இருக்கு. ஓகேங்க்கா. எஸ். நாங்க உங்களோட பவுடர் யூஸ் பண்ணதுல தாங்க்கா இவ்ளோ பெரிய ரிசல்ட் எங்களுக்கு. ஓ! சரி, சரிங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பவுடர் இப்ப எடுத்துக்க வேண்டாம். சரிங்கக்கா. ஏன்னா அது இப்போ கன்சீவா இருக்கீங்க. அதனால இப்ப எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. ஓகே, உடம்ப ஓகேங்க்கா. பார்த்துக்கோங்க. ஓகேங்க்கா. ஓகே. ரொம்ப நன்றிங்க்கா. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். ரொம்ப பாப்பா சந்தோஷமா அண்ணாவ இருந்தது. எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கக்கா. கண்டிப்பா. சரிங்கக்கா, அ, சரிங்கக்கா. சரிங்க. சரி. சரிங்க. ஹலோ. சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். கொரியர் எடுத்துட்டேன். மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இது பொடிய வந்து நம்ம கொதிக்க விட்டு தான் எடுக்கணுமோ? எது மேம் வெயிட் லாஸ் பவுடருங்களா? ஆமா. ஒரு பேக் மட்டும் முடிஞ்சு இருந்தாலும் கேட்கணும்னு. நான் வந்து இல்ல அந்த மாரி ஒரு பண்ணக்கூடாது மேம். நீங்க 200 ஆ ml சுடு தண்ணீல அப்படியே 1 ஸ்பூன் சேர்த்து, நெய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். நெய்ய அப்படியே எடுத்து போட்டுக்கவா? இல்லாட்டா உருக்கிட்டு ஊத்தணுமா? இல்ல நீங்க அப்படியே டைரக்டாவே ஒரே ஒரு பிஞ்ச் தானே ஆட் பண்ண போறீங்க. அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த சுடு தண்ணியில அந்த பொடியோட அப்படியே கலக்கலாம் மெல்ட் ஆயிடும்னா? ஆமா மேம். ம். அது வந்து நம்ம நைட்டு குடிக்கிறது நெய் நல்லது தானே? காலையில வந்து எடுத்துக்கலாம் மேம், குடிச்சிட்டு. எடுத்துக்கலாம். நீங்க ஒரே ஒரு டிராப்ஸ் தான் போட போறீங்க. அது ஸ்கின்னுக்கு நல்லது. நம்ம உடம்புல டீப் கிளீன் பண்ணும். குட் கிளீன் ஃபேட் பண்ணி தான் கொடுக்கும். அது. அதுதான். ம். ஆமா மேம். ஆனா இது வந்து காலையில இந்த எலுமிச்சை சாரோட குடிச்சிட்டு நைட் வேணா நெய்யோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ஒரு பிஞ்ச் அளவு தான் மேம். ஒரே ஒரு டிராப்ஸ் ஆனா அளவுக்கு இதுல தான். ஒரு விஷயம் மேம், நான் சொன்னேன்ல பேக் பெயின்ல போய் அட்மிட் ஆயிருந்தேன்னு. ஆமாங்க. எனக்கு அந்த சுத்தமா கால் வலி, இடுப்பு வலி சுத்தமா இல்லாம போச்சு. ஓ! சரிங்க. அப்படின்னா அது டாக்டரே அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு இப்ப வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மெடிசனே ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. ம், ம். அப்ப நான் இப்ப எனக்கு எனக்கு வலி இல்லாதனால மெடிசன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஓ! வலி சரி. இல்ல பேக்ல அப்போ எனக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு பெயின் வந்து. ஓ! நெறைய பேர் இதனால சொல்லியிருக்காங்க மேம். இந்த முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே ரொம்ப வருஷமா இருந்தெல்லாம் சரியா இருக்கு பவுடர் எடுத்துக்கிட்டு அப்டின்ட்டு. சரியாயிடுச்சு. ஆமா. ஆமா மேம். ரெகுலரா நம்ம கன்டினியூவாவே பண்ணிட்டு வெயிட் ஆனா வயிறு சுத்தமா எனக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதுதான் பெரிய அதிசயம். ஓ! சரிங்க மேம். ஆனா அது இல்லாம எனக்கு வயிறு ரொம்ப இருக்கும். எனக்கு வெயிட் கம்மியாட்டி கூட பரவாயில்ல. இப்ப வயிறு குறைஞ்சனாலே நீ எல்லாம் கேக்குறாங்க. டவுன் போனா அதான் கதை. ம். மெலிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு லேடி இந்த அக்கா எப்படி இப்படி மெலிஞ்சாங்க கேட்கணும்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. ஓ! கேரளால மலையாளிஸ்ட். ஓகே மேம். அப்ப நான் சொன்னேன் இப்படி வெயிட். அப்ப சொன்னாரு கடையில கூட சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட சாம்பிள் கொஞ்சம் கொண்டாந்துட்டாங்க. ம். நான் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா நானும் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே, ஓகே மேம். நீங்க சொல்லுங்க மேம். பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. யாரு கேட்டாங்கன்னா. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. ஆனா நான் சொல்லி உங்ககிட்ட 3 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓ! சரிங்க மேம். நான் இப்ப தமிழ்நாட்டுல ஓகே, ஓகே மேம். ஆர்டர் போட்டேன்னு சொன்னா அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டேன் உங்கள்கிட்ட லிங்க் எல்லாம். ம், அவ ம். வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. ஓகே, ஓகே வெயிட் மேம். லாஸ் பவுடரும் முருங்கை சூப் பொடி வாங்கினேன் அப்படின்னாங்க. ஓகே மேம். சரி மேம். அதான் நான் அந்த நேற்று எடுத்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு. அப்ப சரி குடிக்கும் போது நைட்டு தேனும் இது நெய் கலந்துட்டு காலை லெமன் கடிச்சு குடிச்சிக்கலாம்னா ஒரு பெரிய பண்ணிக்கலாம். டீஸ்பூன்ல ஒண்ணு போட்டா போதும்ல? ஆமா மேம். 10 கிராம் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டா போதும். வெயிட் லாஸ் பவுடர். அதே மாரி நீங்க நெய் ஆட் பண்ணும்போது ஹனி, லெமன வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏதோ ஒண்ணு தான் ஆட் பண்ணணும். நைட்டுக்கு நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் காலையில மட்டும் யூஸ் லெமன் யூஸ் பண்ணுங்க. பண்ணிக்கிறேன். ஓகே மேம். அப்ப வெயிட் லாஸ் ஆயிடுச்சுல. அப்ப 11 மணிக்கு முருங்கைக்கீரை சூப் பொடி குடிச்சிக்குவேன். ஓகே மேம். ஓகே. ஓகே. ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் செய்யுங்க. கண்டிப்பா மேம். உங்கள்கிட்ட நிறைய வாங்கி எல்லாமே இந்த மாவு கட்டி மாவு கட்டி இருக்குல்ல, அது நான் வேற ஒருத்தட்ட தான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வாங்கும்போது வாங்கினேன். ம், ம். திரியா இருக்கும். அந்த ஓ, கோலம் okay. போட முடியாது. உங்கள்கிட்ட வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகுது. ஆமா மேம். அந்த கட்டி வந்து ம். அது கலர்ல கொண்டு வந்துட்டீங்களா மேம்? இருக்கு மேம். 7 கலர் இருக்கு மேம். கொண்டாந்துட்டீங்க. நான் 2 தடவை இருக்கு. ஆர்டர் போட்டு எனக்கு கிடைக்கல. எல்லா கலர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்கு மேம். இப்ப ஸ்டாக் இருக்கு. வந்துருச்சு. ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது சேர்த்து போட்டுக்குவேன். சரிங்க மேம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ இந்த மாதிரி மேம். ப்ராடக்ட் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.
ஹலோ மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ப்ரீவியஸாவே வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன் வெயிட் லாஸ் பவுடரு. எனக்கு வந்து உடம்பு ரொம்பவே லேசா இருக்கு மேம். எப்படி சொல்றது? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. ஹெவியா வந்து எதுவும் வேலை பார்க்க முடியாது. ஒரு வேலை பார்த்தேன்னா வந்து படுத்தா தான் வந்து என்னால அடுத்தது வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஏதாவது வேலை பார்க்க முடியும். எதுவும் செய்ய முடியும். ஏதாவது வேலை பார்த்துட்டா இப்போ ஒரு மார்னிங் நான் இப்போ வேலை பார்த்தேன்னா, அ மறுபடியும் நான் படுத்தா தான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும். அந்த மாதிரி படுத்து படுத்து தான் வேலை பார்ப்பேன். எனக்கு இந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எனக்கு வந்து வெயிலும் ஆகாது, குளிரும் ஆகாது. அந்த எப்படி சொல்றது? அந்த கிளைமேட் சேஞ்சஸே வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு அவ்வளோ இதாகும். ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். இப்போ என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐ ஃபீல் எனக்கு வந்து இது கொஞ்சம் உடம்பே லேசா இருக்கு. நீங்க என்ன வெயிட் லாஸ் பவுடர் தான் குடுத்துருக்கீங்களா? இல்ல எதுவும் மெடிசன் மாதிரி எதுவும் குடுத்துருக்கீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. நிஜமாவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பேசும்போதே கூஸ்பம்ப் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த ஆஃபரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப் கோயிங் மேம். கண்டிப்பா சொல்றேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எந்த வெயிட் லாஸ் பவுடரும் நான் வந்து ரொம்ப எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அத எதுலயும் நான் வந்து போனதில்ல. எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வரலையா எது மேலேயும் எனக்கு. ஆனா உங்க சேனல்ல உங்க இது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹோப் வந்தது. ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அ எங்களோட ம் நெறைய பேரு என்ன மாரி நெறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அ எத்தனையோ துவாக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பா சொல்றேன். என்னோட துவால உங்கள நான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். உங்க ஃபேமிலிக்காகவும், உங்களுக்காகவும் கண்டிப்பா துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அ எ விட்றாதீங்க. கண்டிப்பா இத எந்த சிச்சுவேஷன்லயும் அம் எப்படி எந்த சிச்சுவேஷன்லயும் இத விட்றாதீங்க. இத அப்படியே கீப் ஆன் கன்டின்யூ பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நான் அந்த எல்லாருமே துவா செய்றோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக. அ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி சொல்றது? நான் ரொம்பலாம் வந்து ஃபோனோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இது வந்து அல்லாவோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். உங்கள வந்து உங்களோட இத நான் பார்க்கறது, உங்களோட திங்ஸ நான் வாங்குனது வந்து எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா எனக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் எல்லாம் நான் வந்து அ நெறையவே நான் நெறைய டாக்டர்ஸ்ட்ட காமிச்சிருக்கேன். அ எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நெறைய டேப்லெட்ஸ்லாம் பண்ணியும் எனக்கு இப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு லேசா இருக்கா மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியுது. அதான் சொல்றேனே, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன அதாவது வெயிட் லாஸ் இது குடுத்துருக்கீங்களா? இல்ல மெடிசனுக்கா ஏதாவது குடுத்துருக்கீங்களாங்கிறது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் வந்து தெரியாம தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பவுடரே நான் வாங்குனேன். இப்ப என் ஹஸ்பண்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒண்ணு வாங்குனேன். உங்களுக்கு தெரியாம தான் வாங்குனேன். இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு உடம்பு அப்படின்னு சொன்னோனே, நீ டேப்லெட் கண்டபடி போடுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஐட்டம் சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களோட இதுல தான் இப்ப மறுபடியும் நான் வாங்குறேன். அவங்களுக்கு தெரியாம தான் வாங்குனேன். இப்ப அவங்களுக்கு என்னோட உடம்பு ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னோனே, அவங்களே வந்து ஆஃபர யூஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி கார்பரேட் கம்பெனில இருந்து நிறைய ஷேக்ஸ் வாங்கி குடிச்சு அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகி திரும்ப டபுள் மடங்கு ஏறி போயிடுச்சு. எனக்கு உங்க ப்ராடக்ட் மேல வந்து முழு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க சேனல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றேன். எனக்கு உங்க மேல அவ்வளவு முழு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வாங்கி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய்,
ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. மீண்டும் ஒரு அழகான வீடியோல சந்திக்கலாம். பாய்.